அபிராமி. கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்லி இவங்க யாராவது உன்னை மிரட்டினாங்களா? சொல்லு, இப்பவே உள்ள தூக்கி போட்டுறேன். ரொம்ப எமோஷனல் ஆகாதீங்க சார். நான் ஏசியோட பொண்ணு, என்னை யாரும் மிரட்ட முடியாது. சுப்பு மேல எந்த தப்பும் இல்ல, அவர் நல்லவர்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. அதனால தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். என்னம்மா நீ? சந்தியாவும் நானும் லவ்வர்ஸ் பீச் பார்க்குன்னு நாங்க சுத்திட்டு இருக்கோம்னு சொல்லி அவன் உன் கேரக்டரையே டேமேஜ் பண்ணிட்டு இருக்கான். அவனை போய் நல்லவன் வல்லவன் சொல்ற. இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் சிம்பதியே காட்டக்கூடாதுமா. இவனை எல்லாம் 6 மாசம் உள்ள வச்சு ரவுண்ட் கட்டினாதான் சரியா இருக்கும். அப்பதான் ஆயுஸ் பூரா அவன் பக்கமே திரும்ப மாட்டான். இந்த விஷயத்தை இப்படியே விட்டுருமா, நான் பாத்துக்கிறேன். ஏன் சார் தேவையில்லாம பேசிட்டு இருக்கேள்? சந்தியாவே கேஸ வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டா. அதோட ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் என்னன்னு பார்த்துட்டு எங்க சுப்புவை வெளியே விட்டுடுங்க. நாங்க என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும், நீங்க சொல்ல தேவையில்ல. அக்கா மேல ஏன் சார் கோவப்படுறீங்க? அவங்க கரெக்டா தானே பேசுறாங்க. இல்லம்மா, நீ சின்ன பொண்ணு. என்ன யாரும் ஏமாத்த முடியாது சார். எல்லாம் தெரிஞ்சுதான் நான் இங்க வந்திருக்கேன். நான் சொன்னபடி இப்ப செய்ய போறீங்களா இல்ல நான் நேரா கமிஷனர் ஆபீஸ் போட்டுமா? சரிம்மா, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அப்புறம் உன் இஷ்டம். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சொல்லு கதிரவேலு, அந்த பரதேசிய ஒப்புக்க வச்சிட்டல்ல? இல்ல சார், நம்ம போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகல சார். உங்க பொண்ணே சொதப்பிடாங்க போல் இருக்கு சார். என்னையா சொல்ற? என் பொண்ணு மனசை இரும்பால் அடிச்சு இறுக்கமா வச்சிருந்தையா. சென்டிமெண்டால அடிச்சு அடிச்சு அவளுக்கு இலக வச்சுட்டாங்க. சரி விடு, நல்லவனுக்கு தாயா ஒரு ரூட்டு, குறுக்கு வழியில போறவனுக்கு குறுக்கால வர்றதெல்லாம் ரூட்டு. நீ என்ன பண்றனா, ஒரு கேஸ் விஷயமா வெளியே போறேன்னு சொல்லி ஒரு 2 மணி நேரம் வெளியே போயிட்டு அப்புறமா சொல்லி என் பொண்ண கொலை முயற்சி கேஸ்ல தானே சுப்பிரமணியம் உள்ள போட்டிருக்க? ஆமா சார். கோபி உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் அது கொலை முயற்சி கேஸ். கோபி செத்துட்டா அது கொலை கேஸ். இன்னும் கொஞ்ச நேரத்துல கோபியை நான் மோட்சத்துக்கு ப்ரமோட் பண்ணிட்டு உனக்கு நான் ஃபோன் பண்றேன். நீ இந்த கேஸை ப்ரமோட் பண்ணிரு. புரிஞ்சதா? புரிஞ்சுது சார். நீங்க சொன்னபடி செஞ்சிடறேன் சார். சாரிடா கோபி, எஜமானோட காரியம் சாதிக்கிறதுக்காக அடிமை அல்பாயுசுல சாவணுங்கிறது ஆண்டவன் எழுதி வச்சது. பாரேன். எப்படி வெளியே இருக்கே? நான் நல்லா இருந்தா உன்னை தேடி இந்த கர்மம் புடிச்ச இடத்துக்கு நான் என்னத்துக்கு வர போறேன்? நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கா, என் மனசுல இருக்கதா பட்டுன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் தான் நான் இந்த இடத்துக்கு வந்துக்கிறேன். இதுக்கு மேலேயே நான் மூச்சுக்கலன்னு வச்சுக்கேன், அப்புறம் ஏன் போய்ப்பு தான் நாரி போடும். என்ன சொல்ற வள்ளி? இன்னமா நடிகிற? நல்லாதான் நடிகிறகா. ஆனா நான் சொல்றது உனக்கு பிரியுதா இல்ல பிரியாத மாதிரியே கேள்வி கேக்குறியா? பாருக்கா, நீ கொலை செஞ்சியா இல்ல கலெக்டர் துப்பாக்கியால சுட்டியா அத பத்தி எனக்கு கவலையே கிடையாது. எனக்கு தெரியும் தெரியாது. வாண்டல இது நீ இந்த ஜெயில வந்து குத்தின்னு கிடக்குற. பாக்கிறதுக்கும் பத்தாமா தான் கீது. அதுக்காக உன்னை வீட்டுல கூட்டு வந்து உட்கார வச்சு சோறு போட்ட பாவத்துக்கு உன்னோட சேர்ந்து நாங்களும் கஷ்டப்படணுமா? ஏன் பூசணும் ஏன் மாமியார ஊடு வாசல் எல்லாத்தையும் வந்துட்டு உன்னை காப்பாத்தணுங்கிறதுக்காக ராப்பாவுல அழிஞ்சுன்னுக்குறாங்க. ஏங்க என் வீட்டுல தான் நீ கொஞ்ச நாள் தங்கி இருந்தல்ல, என் வீட்டு வருமானம் என்னன்னு உனக்கு தெரியும். என் பூசை எவ்வளவு சம்பாதிக்கிறான், என் மாமியார்காரி எவ்வளவு சம்பாதிக்கிறான்னு உனக்கு நல்லாவே தெரியும். என் வீட்டுல தான் தர்தர டான்ஸ் ஆடினுக்குது இல்ல. இந்த லட்சத்துல வர வருமானத்துல ஊட்ட பாத்துப்பாங்களா இல்ல உன்னை காப்பாத்துறதுக்காக செலவு பண்ணுப்பாங்களா இல்ல வக்கீலுக்கு துட்டு கொடுப்பாங்களா? இத பத்தி ஏதாவது கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? இல்ல அவங்களாண்டதான் ஏதாவது கேட்கணும்னு உனக்கு தோணுச்சா? நீ நான் கேட்க போற எவ தாலியாத்தா உனக்கு நான் வந்தது. நீ வெளில வந்தனா அவள் தானே? இல்ல வள்ளி, நான் நீ கேட்டு இருப்ப. ஆனா அவங்க தான் உண்மையை சொல்லாம மறைச்சு வச்சிருந்திருப்பாங்க. ஆனா ஒரு விஷயங்க, உன்னால என் வீட்ல இருந்து என்னென்ன பொருள் வெளில போய்க்குதுன்னு நான் சொல்லட்டுமா? என் பொய்ப்புக்கு சோறு போட்டு இருந்தா அந்த ஆட்டோவை அந்த மனுஷன் வித்துட்டான். எல்லாம் உனக்காக தான். என் மாமியார் காரிய வட்டிக்கு துட்டே வாங்க கூடாது, கடன் எங்கேயும் வாங்க கூடாதுன்னு ஒரு கொள்கையில ஸ்ட்ராங்கா நின்னுது. அந்த ஸ்ட்ராங் இப்ப போயிடுச்சு. அதுவும் உன்னால் தான். வாரம் வாரம் ஒழுங்கா வட்டி பணத்தை குத்துணும். ஒரு வாரம் வட்டி பணம் குடுக்கலன்னா அந்த வட்டிக்கார வருதன்னா ஊட்டாண்ட வந்து எம்மா அசிங்க அசிங்கமா பேசிட்டு போகுது தெரியுமா? அந்த அவமானத்தை தாங்காம என் அத்தை வேற தான் கழுத்துல இருக்கிற தாலிய கைட்டி அவங்க கிட்ட குத்துச்சு தெரியுமா?
கழட்டி கொடுத்துட்டாளா? என்னமோ அந்த வீட்ல மானமும் மறுவாதையும் கொட்டி கிடக்குற மாதிரி அவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அவமானம் தாங்க முடியாம தாலியை கட்டி குடிச்சு. அந்த தமிழ் பொம்பளையாவது தான் கழுத்துல கட்டிக்கிற தாலியை கட்டி கொடுப்பாங்களா? எல்லாம் உன்னாலதான் அது கழுத்துல இருக்கிற தாலியை கட்டி குத்துச்சு. எனக்கு எவ்வளவு அசிங்கமா போச்சு தெரியுமா? இதே ரேஞ்சில போச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் இந்த வள்ளி கண்ணு, என் புருஷன், என் மாமியாரு எல்லாரும் சோத்துக்கு வழி இல்லாம நாட்டுக்கு சாக வேண்டியதான். நேக்கு இத பத்திலாம் ஒண்ணுமே தெரியாது வள்ளி. சத்தியமா சொல்றேன், என்ன நம்ப, என்ன மன்னிச்சிடுமா. என்னத்துக்கு நீ மன்னிப்பு கேக்குற? உன் மன்னிப்பை எதிர்பார்த்து நான் ஒண்ணு இங்க வரல. பாரு, எனக்கு ஏதாவது நீ நல்லது பண்ணணும்னு நினைச்சினா என் புருஷனையும் என் மாமியார்காரையும் உன் பக்கத்துல சேர்க்காத. இத பத்தி அவங்க கிட்ட நான் ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கிய, அவங்க என்கிட்ட சண்டைக்கு வராங்க. பாருகா, எங்க 2 பேரையும் நீ தான் சேர்த்து வச்ச. இப்ப என்னடான்னா உன்னாலேயே நாங்க 2 பேரும் நிரந்தரமா பிரிஞ்சிருவோம் போல இருக்க. இல்ல வள்ளி, உங்க குடும்பம் செதறி போற அளவுக்கு எதுவும் வராதுன்னு நேக்கு தெரியும். அது நான் ஒரு நாளும் நடக்க விட மாட்டேன். நீ தைரியமா போயிட்டு வா வள்ளி. சரிகா, உன்னை நம்பிதான் போறேன். அட்டா என்னடா வள்ளிகண்ணி இப்படிலாம் பேசிச்சேன்னு நீ ஒன்னும் ஃபீலிங் பண்ணிக்காதக்கா. நான் ஏன் தெரியுமா இப்படிலாம் பேசுனேன்? இப்ப நானு முயகாம இருக்கிறேன்க்கா. என் குடும்பத்தை நானும் பாத்துக்கணும் இல்லக்கா, அதனால தான்க்கா நான் அப்படி பேசினேன். சரிக்கா, அப்ப நான் கிளம்புறேன். உடம்ப பத்திரமா பாத்துக்கோக்கா. நான் அடிக்கடி வந்து உன்னை பாத்துட்டு போறேன்னா. அப்புறம் என் புருஷனும் மாமியாரும் வந்தா உன்னை பார்க்க கூடாத, திருப்பி அனுப்பிச்சிடுன்னா ஞாபகம் வச்சுக்கோ. வரேன். சிஸ்டர், Yes? கோபிங்கிற பேஷண்ட் எங்க இருக்கான்? இந்த ரூம்ல தான் இருக்கு. தேங்க்யூ. கோபி சார் ஸ்ட்ரெயின் பண்ணாதடா. சார் வாங்க சார், உட்காருங்க சார். பாத்துட்டீங்களா? பாத்துட்டேன் சார். கொஞ்ச நேரம் வெளியே இருங்க. ஓகே சார். சரி. சார் உட்காருங்க சார். கோபி, இப்ப எப்படி இருக்கு உடம்பு? பரவாயில்லையா? காயமெல்லாம் ஆறிட்டு வருதுல்ல? ஆறிட்டே வருது சார். இப்போ பரவாயில்ல சார். சரி, இந்த ஆஸ்பத்திரி உனக்கு வசதியா இருக்கா இல்ல பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போவா? வசதியாக தான் சார் இருக்கு. எனக்காக நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணுறத நினச்சா எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது சார். என்னை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிக்கலாமே சார். ஏய், என்னையா பேசுற? நீ என் குடும்பத்துக்கா எவ்வளவு உழைச்சிருக்க, என் பொண்ணோட மானத்தை காப்பாத்திருக்க, அவளுக்கா உயிர் போற அளவுக்கு அடியும் வாங்கியிருக்க. உனக்கா நான் எவ்வளவுலாம் செய்ய வேண்டியது இருக்குது. இதை போய் பெருசா பேசிக்கிட்டு. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏய், இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு நான் இன்னும் உனக்கு எவ்வளவோ செய்ய வேண்டியது இருக்கு. நீ இன்னும் எனக்கு எவ்வளவோ செய்ய போற. அது சரி, அப்பா எங்க? சார் பக்கத்தில் தான் மாமா வீடு, அதான் அவரை பார்த்துட்டு வரலான்னு போயிருக்காரு. வெரி குட், வெரி குட். கோபி, அடிபட்டு பேஷண்ட் ஆயிட்டமேன்னு ஃபீல் பண்ணாத. மனுஷனோட வாழ்க்கை பலூன் மாதிரி, எப்போ வெடிக்கும் பலூனுக்கே தெரியாதுல்ல, அதே மாதிரி தான். என்ன ஒன்று, எனக்கு வேண்டப்பட்ட பையனோட உயிரும் இப்போ வெடிக்க போகுதுல்ல, அதை நினைச்சா தான் எனக்கு வருத்தமாக இருக்கு. சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்? கோபி, ஒரு முதலாளிகிட்ட வேலை செய்கிற வேலைக்காரன் விசுவாசமான உழைப்பை மட்டும் கொடுத்தா பத்தாது, சில சந்தர்ப்பத்தில் உயிரையும் கொடுக்கணும். எனக்கு விசுவாசமாக இருக்கிற ஒரு வேலைக்காரனோட உயிரை அவன் விசுவாசத்தோட எனக்கு கொடுக்க போறான். சிச்சே, நானே எடுத்துக்க போறேன். சார் நீங்கள் பேசுறது எனக்கு ஒன்றும் புரியல சார். கோபி, உனக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். உனக்கு எனக்கு எந்த முன்விரோதமும் இல்லை. இன்னும் சொல்ல போனா ஒரு கட்டத்தில் என் குடும்பத்துக்கே ரொம்ப உதவி செஞ்ச நல்லவன் நீ. ஆனால் என்ன பண்ண முடியும்? கலவரம் செய்கிற இடத்துல கலவரம் போகணும்னா கன் ஷூட் நடத்தி தான் ஆகணும். கன் ஷூட் பண்ணும்போது கலவரக்காரன் மட்டுமா சாகுறான்? உன்ன மாதிரி காமன் மேனு தான் சாகுறான். அதே மாதிரி தான் என் வீட்லேயும் கலவரம் நடக்கக்கூடாதுன்னா இங்க நீ செத்துதான் ஆகணும். உனக்கு இன்னும் புரியல? நீ குணமாய் சாதாரணமா வெளியே போயிட்டினா உள்ள இருக்கிற சுப்பிரமணி அனாவசியமா வெளியே வந்துருவான். அவன் வெளியே வந்துட்டா வீட்டுக்குள்ள இருக்கிற என் பொண்ணு அவங்களோட கை கோத்து ஜாலியா சுத்த ஆரம்பிச்சிருவான். அந்த அசிங்கம் இன்னொரு முறை என் வாழ்க்கையில் நடக்கூடாது. அது அங்க நடக்காம இருக்கணும்னா இங்க இந்த தப்பு நடந்துதான் ஆகணும். அவன் ஆயுசுக்கு ஆயுள் தண்டனையோட அங்கேயே இருக்கணும். அதுக்காக நீ எனக்கு உசுர கொடுக்கணும்டா.
கொலை பண்ண ட்ரை பண்ணதுனால உங்களை அரெஸ்ட் பண்ண. ஆஃப்டர் ஆல் நீ ஒரு இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் கமிஷனர் அரெஸ்ட் பண்ணுவியா? இந்த அதிகாரத்தை உனக்கு யாரா கொடுத்தது? நான் அரெஸ்ட் வாரண்டோட தான் வந்திருக்கேன். கான்ஸ்டபிள் அரெஸ்ட். யாரும் என்ன தொடக்கூடாது, நானே வருவேன். ஆதனூர் கிராமத்துல லெதர் ஃபேக்டரி கட்டுறதுல உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னுடைய சப்போர்ட் இல்லாம உங்களால ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்க முடியாது. யூ ஆர் ரைட் மேடம். ஆனா அந்த ஊர் மக்களுக்கு தான் நீங்க சப்போர்ட்டிவா இருக்கீங்களே தவிர எங்களுக்கு ஃபேவரா நீங்க இல்லையா மேடம்? நான் உங்களுக்கு ஃபேவர் பண்ணணும்னு நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க மிஸ்டர் குமார்? புறம்போக்கு நிலமா இருந்தாலும் அந்த மக்கள் எல்லாம் காலங்காலமா அங்க குடியிருக்காங்க. திடீர்னு அவங்கள காலி பண்ண சொன்னா அவங்க எல்லாம் எங்க போவாங்க? நீங்க கம்பெனி ஆரம்பிச்சு லாபம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக அவங்க அத்தனை பேரும் அங்க நடுத்தெருவுல நிக்கணுமா? இல்ல மேடம், அது வந்து பேசாதீங்க மிஸ்டர் குமார். காசு பணம் இல்லைன்னாலும் அந்த இடமாவது நிரந்தரமா இருக்குங்கிற நம்பிக்கையில தான் அவங்க இத்தனை நாளும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கை பொய்யாயிடுச்சுன்னா அந்த அதிர்ச்சியை அவங்களால தாங்கிக்கவே முடியாது. குடும்பமா தற்கொலை பண்ணிப்பாங்க. உங்க ப்ராஜெக்ட்னால எத்தனை பேரோட வாழ்க்கை போகும், எத்தனை பேரோட உயிர் போகும்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருங்கிற முறையில இது எல்லாத்தையும் நான் தான் ஃபேஸ் பண்ணோம். இவ்ளோ பெரிய காரியத்தை நான் மேனேஜ் பண்றதுக்கு சாதாரண அமௌண்ட் பத்தாது. மேடம், அமௌண்டா? நீங்க என்ன சொல்றீங்க மேடம்? என்ன மிஸ்டர் குமார், நான் என்ன பேசுறேன்னு உங்களுக்கு புரியவே இல்லையா? இல்ல மேடம், அது வந்து முன்ன பின்ன அனுபவம் இல்லாத உங்களை மாதிரி ஆளுங்களை எல்லாம் உங்க முதலாளி ஏன் அனுப்புறாரு? இல்ல மேடம், உங்க ஹஸ்பண்ட் உங்களை பத்தி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அது இதுன்னு பேசினாரு. பட் நீங்க வேற மாதிரி பேசுறீங்களே. மிஸ்டர் குமார், உட்காருங்க உட்காருங்க சொல்றேன். உங்களுக்கும் பிசினஸ்ல கொஞ்சமாவது அனுபவம் இருக்கும் இல்லையா? நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறது தானே புத்திசாலித்தனம். என்னால இப்பவும் நம்ப முடியல மேடம். நீங்க மாறுற மாதிரி நடிச்சு நான் லஞ்சம் கொடுக்க வர்றப்ப என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துறீங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. லுக் மிஸ்டர் குமார், என்னோட ஆஃபரை நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்லிடுறேன். உங்க ப்ராஜெக்டோட காஸ்ட் 100 கோடி. அதுல எனக்கு வர வேண்டிய அமௌண்ட் 5%. அதுல 50% அட்வான்ஸா நாளைக்கே என் கைக்கு வரணும். இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கிறதும் யூஸ் பண்ணிக்காததும் உங்க கையில தான் இருக்கு. பட் ரிமெம்பர் ஒன் திங், நாளைக்கு ஏன் இந்த வேலை நடக்கலன்னு உங்க முதலாளி உங்களை கேட்கும் போது அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்க கையில தான் இருக்கு. போங்க. ஓகே மேடம். அது வந்து பை தி வே மிஸ்டர் குமார், இந்த ஆஃபர் உங்களுக்கு இன்னும் 24 மணி நேரத்துக்கு மட்டும்தான் இருக்கும். அதை தாண்டினா என்னோட பெர்சன்டேஜ் தாண்டும். ஓகே மேடம், நான் எங்க பாஸ்கிட்ட பேசிட்டு ஒரு நல்ல முடிவோட வந்து உங்களை பார்க்கறேன் மேடம். வரேன் மேடம். வருவோம், நல்ல முடிவோட வருவேன். ஏய் அபிராமி, இங்க வா, எழுந்து வா. உன்னை பார்க்க அந்த ஆட்டோக்காரன் அவங்க அம்மா வந்திருக்காங்க. வா. நீக்கு யாரையும் பார்க்க விருப்பம் இல்லை. எப்போ அவங்க வந்தா ஓடி போய் பாப்ப? இப்ப என்னாச்சு உனக்கு? காரணம் எல்லாம் கேட்காதீங்க. நீக்கு அவ முகத்தையே பார்க்க விருப்பம் இல்லை. அவளை மறுபடியும் வர வேண்டான்னு சொல்லுங்க. என்னவோ போ, உன்னை புரிஞ்சுக்கவே முடியல. சரி சரி போ. என்னடா இம்மா நேரம் ஆச்சு, ஆளை காணும். அம்மா இப்பதானம்மா சொல்லியிருக்கிறான், அவங்க போய் அக்கா அவன்கிட்ட சொல்லிட்டாருனோம்ல, கொஞ்சம் பொறுமையா இருமா. சரி. அபிராமி அவ வரமாட்டேங்கிறா, கிளம்புங்க.
மேடம் வேலு சரோஜா வந்துக்கிறாங்கன்னு சொன்னீங்களா அவங்களாண்ட? சொன்னையா உங்க 2 பேரையும் அவளுக்கு பார்க்கவே பிடிக்கலையா. இனிமே இந்த பக்கமே வர வேண்டாம்னு சொல்லிட்டா. மேடம் நான் நம்ப மாட்டேன் எங்க அபிராமி பொண்ணு அப்படிலாம் சொல்லாது. அம்மா நான் வந்துகிறேன்னு சொல்லுங்க, அது கண்டிஷனா வரும். ஏமா ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா? சும்மா அவளை பார்க்கணும்ட்டு ஏன் எங்க உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க? கிளம்புமா முதல்ல. இல்ல நீங்க போய் சொல்லுகிறீங்க. அபிராமி வந்துரும். அபிராமி என்னம்மா விளையாடுறியா? யாரும்மா போய் சொல்றாங்க? பேசாம போயிடுங்க, இல்ல 2 பேரையும் தூக்கி உள்ள வச்சிருவேன். இல்ல அபிராமி அப்படிலாம் சொல்லி இருக்காது. அபிராமி வெளியில வாமா, வெளியில வாமா. எங்க மேல என்னமா கோவம்? எதுவா இருந்தாலும் நீ வெளியில வந்து சொல்லுமா, எங்க கிட்ட பேசாம இருக்காத. அபிராமி ஏமா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இங்க இருந்து கத்துனா அவளுக்கு காது கேட்காது. மேடம் ஒரே ஒரு வாட்டி எங்க அக்கா வந்து போய். யோ உனக்கு வேற தனியா சொல்லணுமா? அவ செல்லுக்கு போயிட்டு வரதா எனக்கு வேலையா? ஒழுங்கா உங்க அம்மாவை கூட்டிட்டு போயிடு. அம்மா தேவையில்ல பிரச்சனை வேணாமா? நம்ம இன்னொரு நாளைக்கு வந்து அக்கா பார்க்கலாம். வாமா போலாம். இத பாரு, நான் அபிராமியை பார்க்காம போக மாட்டேன். இத பாரு இவங்க அபிராமி என்னவோ பண்ணிக்கிட்டாங்கடா. அபிராமியை நம்ம கண்ணுல காட்டாம மறைக்கிறாங்கடா. அபிராமி ஏமா நான் சொல்றது கேட்கல? மரியாதையா போறியா இல்லையா? ஒழுங்கா உங்க அம்மாவை கூட்டிட்டு போயிடு. அம்மா கட்டாத மாமா, வாமா போலாம். கூட்டிட்டு போ முதல்ல. வாமா கண்டிப்பா அக்கா நம்மளால பேசணும். எதுவும் கவலைப்படாதம்மா. சான்ஸே இல்லை. பூமி உருண்டை இல்ல ஸ்கொயரா இருக்குன்னு சொல்ல அதை கூட நான் நம்புறேன். ஆனா சரண்யா லஞ்சம் கேட்டான்னு சொல்றத நான் நம்பவே மாட்டேன். சார் இந்த விஷயத்துல நான் ஏன் சார் உங்கள்ட்ட போய் சொல்ல போறேன்? நீங்க தான் உங்க ஒய்ஃப் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு கிராஸ் ஃபார்வர்டுன்னு சொல்றீங்க. ஆனா அவங்க பதவிக்கு ஏத்த மாதிரி ரியல் கலெக்டரா இருக்காங்க. இல்லையா, இதுல ஏதோ குழப்பம் இருக்கு. நீ வேற யாரையோ மீட் பண்ணிட்டு வந்து பேசுறேன்னு நினைக்கிறேன். இல்ல சார், நான் மேடத்தை அவங்க ரூம்லயே போய் மீட் பண்ணிட்டு வரேன் சார். இந்த மாதிரி டீலிங் எல்லாம் பொதுவா ஆபீஸ்ல வச்சு யாரும் பேச மாட்டாங்க. ஆனா மேடம் ரொம்ப டேரிங்கா ஆபீஸ்லயே வச்சு பேசுறாங்க. கலெக்ஷன்ல மாஸ்டர் டிகிரி பண்ணிருப்பாங்க போல இருக்கு. கட் அண்ட் ரைட்டா கமிஷன் கேக்குறாங்க. 100 கோடி ப்ராஜெக்ட்டுக்கு 5% கமிஷன். அதுவும் இன்னைக்கு அட்வான்ஸ் கொடுக்கணுமா, நாளைக்கு ஃபுல் பேமெண்ட்டும் கொடுக்கணுமா. அப்படி கொடுத்துட்டு ஃபேக்டரி ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. என்னால இப்பவும் நம்ப முடியல. சார் நீங்க நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம். உங்க பேச்சை கேட்டுட்டு அவங்க முன்னாடி போய் நான் அசிங்கப்பட்டதுதான் மிச்சம். நீலாம் எதுக்கே டீல் பேச வரேன்னு என்ன அசிங்கமா பேசிட்டாங்க. பிசினஸ்ல இதெல்லாம் சகஜம்தான். எப்படியோ நான் போன காரியம் ஓகேவாயிடுச்சு. அது போதும் சார். நான் வரட்டுமா? இல்லையா? சாரி சார், ஈவினிங்குள்ள நான் எம்டி கிட்ட பேசி மீதி பேமெண்ட் அரேஞ்ச் பண்ணணும். நான் கிளம்புறேன். இனிமே எதுவா இருந்தாலும் நான் மேடத்திட்டே டீல் பேசிக்கிறேன். நான் வரேன் சார். கலெக்டர் சரண்யா ஸ்பீக்கிங். அது நீ போட்டிருக்கிற வேஷத்தோட பேரு. உண்மையான பேர் என்னன்னு சொல்லு. யார் பேசுறது? ஹரிச்சந்திரன் வச்சுக்கோங்க. வாட்? உண்மையை பேசுறவ மட்டும்தான் அந்த பேரை வச்சுக்கணுமா? வண்டவாளம் தண்டவாளம் தெரிஞ்சவனுக்கு கூட அந்த பேர் இருக்கலாமே. என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஒரிஜினல் கலெக்டர் நீ ஒழிச்சு வச்சிருக்க. அவங்க இடத்துல நீ நடிச்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். உன்னோட கற்பனையை நான் பாராட்டுறேன். ஆனா நான் தான் கலெக்டர் சரண்யா. அத நீ சொன்னா நான் நம்பிடுவேன். என்கிட்ட இருக்கிற எல்லா எவிடன்ஸையும் நான் போலீஸ் கிட்ட காட்டுறேன். அவங்க நீ டூப்பா இல்ல ரியலான்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன எவிடன்ஸ் இருக்கு உங்ககிட்ட? ஏய், நீதான் ஒரிஜினல் ஆச்சே. அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? இருந்தாலும் உன் ஆர்வத்தை மதிச்சு சொல்றேன், கேட்டுக்கோ. இப்ப புதுசா லெதர் ஃபேக்டரி டீலிங் வரைக்கும்
எல்லாத்துக்கும் எனக்கு எவிடன்ஸ் இருக்கு. ஏய் யாரா நீ? உனக்கு என்ன வேணும்? கேள்வியே அபத்தமா இருக்கு மேடம். போன் பண்ணி பிளாக்மெயில் பண்றவன் துவரம் பருப்பு உளுத்தம் பருப்பு நான் கேட்பான். என்ன எதிர்பார்க்கிறேன்? நான் நினைச்சது சரியா தான் இருக்கு. என்ன எதிர்பார்க்கிறேன்னு கேட்டேன். $50 lakhs சிங்கிள் பேமெண்ட். இது ரொம்ப அதிகம். பேரம் பேசுற நிலைமையில நீ இல்ல. நான் கேட்டதை ஏற்பாடு பண்ண. எங்க கொடுக்கணும் எப்படி கொடுக்கணுங்கிறத நான் மறுபடியும் ஃபோன் பண்ணி சொல்றேன். ஓகே? அப்போ வீட்ல இருக்கிறது சரண்யா இல்ல. ஏண்டி நானே உலக மகான் நடிகர், என்கிட்டயே நீ நடிக்கிறியா? சீக்கிரமே உன் சினிமாவுக்கு நான் கிளைமேக்ஸ் எழுத. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறானே, யார் இவன்? கலெக்டரம்மா, மயக்கத்திலே படுத்துட்டு இருந்தாலும் எனக்கு ஒரு நல்லது பண்ணிட்டீங்க. திருடியா சுத்திட்டு இருந்த என்ன இப்படி ஒரு நர்ஸா மாத்திட்டீங்க. அடுத்தவங்களை கவனிக்கிறதுலயும் ஒரு சுகம் இருக்கு. இந்த போனுக்கு நேரங்காலமே கிடையாது, வேலையா இருக்க நேரத்துல தான் வரும். குட்டி, அங்க போன் அடிக்குது, கொஞ்சம் போன் எடுத்துட்டு வாமா. உள்ள வா. வாசல் வரைக்கும் வரதானா நானே வந்திருப்பேனே. சரி நீ போ. ஹலோ, சொல்லுங்க. இல்ல இல்ல நான் வரேன். ஒரு நிமிஷம் இருங்க. முதல்ல வெளில போனி. என்ன உட்கார்ற? குட்டி, ஒண்ணுதாமா சொல்லிட்டு இருக்கேன், முதல்ல வெளியில போ. என்ன சத்தம்? இந்த பொண்ணு தான் ரூமுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னல, எதுக்கு உள்ள விட்ட? பாப்பா, ஏன் உள்ள வந்த? எதுக்கு உள்ள விட்ட? ஐயோ, அந்த பொண்ணு மேல ஒரு தப்பு இல்லையா? கலெக்டர் அம்மாக்கு டவல் பாத் கொடுத்துட்டு இருந்தேன், அப்ப போன் அடிச்சது. ஏதோ ஒரு வேலை ஞாபகத்துல அவளை போன் எடுத்துட்டு வர சொல்லிட்டேன். நீயே ஒரு அசிஸ்டன்ட், உனக்கு ஒரு அசிஸ்டண்டா? இந்த மாதிரி ஏதாவது நடக்கும் தெரிஞ்சதா இந்த பொண்ணை வீட்லயே சேர்க்க வேணான்னு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு பழி வாங்கிட்டி பாவி. தப்புதான், நான் பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சுக்கோ. இனிமே அவன் இந்த ரூம் பக்கமே வரமாட்டா, அதுக்கு நான் கேரண்டி. ரூமுக்கு வந்தா என்ன, வரல என்ன, அதான் பார்த்தாச்சு. இந்த பொண்ணை வீட்டுல வச்சுக்கிறதா இல்ல வெளியே அனுப்புறதா ஒரு இடமும் புரியலையே. அவ பார்த்தா என்ன ஆக போகுது? அவளால வாய் பேச முடியாது இல்ல. இது மாதிரி சாக்கு போக சொல்ற விட்டு இது மாதிரி தப்பு நடக்காம பாத்துக்க. இந்த பாரு, நம்ம காட்டு கத்தெல்லாம் கத்திட்டு இருக்கோம், அது என்ன பண்ணிட்டு இருக்கு பாரு. பாரு பாப்பா, பாப்பா ஒன்னதான் சொல்றேன், வெளியே போ. ஒன்னதான் சொல்றேன், வெளியே போ. ஓவரா எமோஷனல் ஆகுறா. யோ, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? இந்த சின்ன குழந்தை போய் மிரட்டிட்டு இருக்க. அறிவு இருந்தா உன வீட்டுல சேர்த்திருப்பனா? நீயே கிளம்பு. யோ, இங்க வேலை நிறைய இருக்கியா? எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன் தாயி, நீ போ. போயா? வர 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 பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வருதே. இது மட்டும் நந்தா அக்காவுக்கு தெரிஞ்சது, இது மாதிரி பெட்ல நான் படுத்திருக்க மாட்டேன், பொணமாக்கி புதைச்சிடுவாங்க.